ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜோயியை தான் காமிக்கிறாங்க. கூட அவங்களோட அசிஸ்டன்ட் லீமே அங்கே ஒரு வீட்டுக்கு வெளியே வர்றாங்க. பயங்கர இருட்டாக இருக்காங்க. ஏகப்பட்ட அங்கே டெட் பாடிஸாக கிடக்கு. மேடம், நம்ம வந்துட்டு இவங்க குடும்பத்தில் எதுவுமே பண்ணவே தேவையில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தரே குத்திட்டு அங்கே செத்து போயிருக்காங்கன்னு சொன்னதும், அப்படியா சரி, அப்படின்னா நம்ம உள்ளே போய் பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் மிஸ்டர் வாங் மட்டும் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக இருந்தாலும் நான் மீட் பண்ணணுமே இந்த டயத்துலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அந்த வாங்க அதெல்லாமே பார்த்துட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, உன்னாட தானே என் குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும், இதில் என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குது, பேராசை வந்து பட்டா அப்படி தான் நடக்கும்னு அவள் சொல்கிறா. அந்த ஆளோட கையில் வந்து கன் இருக்குது, பட் அதை வந்து ட்ரிகர் பண்ணி அவளுக்கு கூட பண்ண முடியாத லெவலில் அந்த ஆளோட பாடி கண்டிஷன் இருக்குது. ஸோ அப்போ ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்ததுமே அவள் பார்த்தா அங்கே ரொம்ப ஸ்வீட்டாக அங்கே தேங்க்யூ ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு அந்த வேங்க் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அசிஸ்டண்ட்டுமே என்ன நடந்துட்டுருக்கு, ஒரு மாஃபியா கேர்ள் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போய் அங்கே பார்த்துட்ருக்காரு. அங்கே ஹாப்பி ஆகிட்டு போன பேசிட்டு அவள் செலிப்ரேட் பண்ணதுமே, மேடம் இது என்ன இடம் அப்படின்றத சொன்னதும் உடனே அவங்க சரின்னு சொல்லிட்டு, உன்னோட பையன் ஜுன் மட்டும் இங்கே இல்லாமல் இருக்கான்ல, ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவனையுமே கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டு ஒரு வழி பண்ணி விட்டுருவோம் அப்படின்றத சொன்னதும், அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு, நீ வந்து ஏதாச்சும் என் பையனை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே எந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே பாவம் என்ன பண்ண முடியும், அங்கே கடவுள்கிட்ட அங்கே மேலே போய் சேர்ந்துடுறாரு. நீங்கள் என்ன அந்த ஜுன்னை கண்டுபிடிக்க போகிறீங்களான்னு சொன்னதுமே, எனக்கு என்ன வேறு வேலை வெட்டியா இல்லை, எனக்கு அதை விட இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது. நான் எக்ஸாம் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் டாப் ஒரு ஸ்கூலில் வந்து எனக்கு டீச்சர் வேலை கிடச்சிருக்கு. நாளைக்கு நான் அங்கே தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே ஸ்கூட்டியில் ரொம்ப சூப்பராக அங்கே போயிட்டுருக்கா ஹாப்பியாக. அப்போ பார்த்தா அங்கே அவங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே லீ கார்லேருந்து கத்திட்டே வரவுமே கோவமாயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்படி எதுக்காகடா என்ன பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்க, யாருக்காச்சும் என்னோட ஐடென்டிஃபை தெரிஞ்சா இல்லை யாராச்சும் வந்து ஒழுங்காக பேசவாச்சும் செய்வாங்களா அப்படின்றத சொன்னதும், பாஸ் நீங்கள் உண்மையிலே அங்கே போக போகிறீங்களா, உங்கள் பிரதருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமேன்னு சொன்னதும், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே காருமே வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ அவங்க பிரதர் ஜி அதுலேருந்து வர்றான். இப்போங்க அப்படியே ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு டக்கான்னு கையை பிடிச்சிட்டு, சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் நாங்கள் போய் தான் ஆகணும்னு சொன்னதும், அந்த ஸ்கூலில் வந்து பசங்களாக படிச்சுட்ருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும், அவங்க வந்து மரியாதை இல்லாமல் நடத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், நீ அதை பற்றிலாம் வந்துட்டு கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, இந்த விஷயத்தை தாத்தாட்ட தெரிய விடாமல் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அங்கே லீட்டு நம்ம ஜி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஸ்கூட்டி எங்கே போயிட்டுருக்கும் போதே அங்கே ஒரு பர்சன் வரும்போது அவன் மேலே போய் எங்கே இடிக்கிற மாதிரி போனதுமே, அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுது அவளுக்கு. அங்கே பார்த்து போக முடியாதான்னு சொல்லிட்டு திட்டும்போது கடைசியில் பார்த்தா அங்கே நம்ம ஷென் போகிறான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பிடிச்சி போயிடுது. வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனவே பார்த்துச்சேக்கா. அப்போ அங்கே உங்களுக்கு என்ன வந்துட்டு பார்த்து கூட வண்டி ஓட்ட தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, இல்லைப்பா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வண்டி ஓட்டுறேன்னா அது வாசி வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், இவன் வந்து கண்டிப்பாக ஏன்ட்ட தான் இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன மாதிரி யோசிச்சுட்ருக்கேன், நான் இப்போ ஜாப்க்கு வந்து போயிட்டுருக்கேன் டீச்சிங்காக, இப்படிலாம் யோசிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்பர் பேராமல் எழுதி அவன் கையில் கொடுத்துட்டு, உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் என்கிட்ட கால் பண்ணு அப்படின்ற செட்டு போகிறப்ப அப்போ அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் இப்படி லூ வந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுமே, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே உங்களுக்குலாம் பொறுக்காதா, உடனே வந்து தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொன்னதும், பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மிஸ் யூயோட உங்களோட மேரேஜ் கான்ட்ராக்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக்கணும்னு உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஸோ நீங்கள் மீட் பண்ணணும்னு சொன்னதும், அப்போ அங்கே சூயான்னு சொல்லிட்டு அங்கே எழுதி கொடுத்த அந்த பேரை பார்த்தா அதில் வந்துட்டு அதே நேம் தான் இருக்குது. அப்போ இப்போ போன பொண்ணு அவதானான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இல்லை ஹீரோயினை ஜியாங் வந்து மீட் பண்ணிவிட்டு, மேடம் உங்களுக்கு கிளாஸ் வந்து எதுன்னு காமிச்சிடுறேன், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்துக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பிள்ளைங்க கிடையாது, எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க, அதை விட ரொம்ப சேட்டைக்கார பிள்ளைங்க, ஸோ நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே பயந்து விழுந்தடிச்சு அங்கே போனதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. எதுக்காகடா இப்படி பிள்ளைங்களை பார்த்து பயப்படுறாருன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளங்க என்ட்ராகும் போதே பார்த்தா அங்கே அந்த ஃபுட்பாலை விட்டு அடிக்கிறானுங்க. பட் அவள் கரெக்டாக அங்கே கேட்ச் பிடிச்சிடுறா. ஜியாங் மறைஞ்சிருந்து அது எல்லாமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கே பயமாக இருக்குது அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ அங்கே அதுக்கப்புறம் அங்கே பக்கெட்டில் தண்ணி வச்சு கொட்ட போனால் அவன் அம்பர்லா வச்சு அங்கே கவர் பண்ணிக்கிறா. ஸோ அங்கே உள்ளே வந்துட்டு அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க. என்னடா எது பண்ணாலுமே இப்படி சக்ஸஸ் ஆகுறாங்களேன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே மேலே விட்டு எரிய பார்க்குறாங்க. அப்போயுமே வந்து முடியலை. ஒரு சாப்பீஸை விட்டு எரிஞ்சால் அதை வேகமாக அங்கே வந்துட்டு பிடிச்சிட்டு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இப்போ நான் வந்து எழுதுறதுக்கு உதவுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே உள்ள
பையங்க வாழ்றான். ரொம்பவே வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரவுடித்தனம் பண்ணக்கூடியவன் தான். இப்போ ஹீரோயின் எதுக்காக நீ இப்போ லேட்டாக வந்திருக்கன்னு செட்டு கேட்டா, அவன் காது கொடுத்து கூட கேட்கல. அவன் பாட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போய் அங்கே உட்காந்துக்கிறான். இப்போ எதுக்காகப்பா இப்படிலாம் வந்துட்டு ஒரு டீச்சரை போய் அனுப்பிட்டுருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, கண்ணாடி அது இதுமா வந்துட்டு ஆள் அனுப்பிட்டுருக்காங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் எல்லாம் வந்துட்டு அனுப்பிவிட மாட்டானுங்களா, என்ன வந்துட்டு பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே பயங்கரமான கோவம் வந்துச்சுக்கு. பட் நான் வந்துட்டு என் கோவத்தை இப்போ வெளிப்படுத்தினா பார்த்து எல்லாம் பயந்து போயிடுவாங்க, என்னோட ஐடென்டிஃபை ரிவீல் ஆயிரும். ஸோ நான் இவ்வளோ தூரத்துக்கு கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தன்னைத்தானே அங்கே காம்டன் பண்ணிவிட்டு, சரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டுது. அப்பாங்க அவங்க ஒரு பாலை விட்டு எரிஞ்சதுமே அந்த பாலை கையை வச்சு தட்டினதில் அந்த பால் செவத்தில் போய் உள்ளே அப்படியே வந்து ஹோல் மாதிரி உள்ளே போயிடுது. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே எங்கே ரொம்ப ஷாக்காகி போனதுமே, இப்படிலாம் நான் அவசரப்பட்டு எதுவும் வந்து பண்ணக்கூடாது, அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப பயந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே படங்க ஸ்டார்ட் பண்ணதுமே வேணுக்குனே அந்த திரும்ப அங்கே பாலை விட்டு அங்கே நெத்தியில பார்த்து அடிக்கிறான். இந்த டைம் அவளுமே வேணும்னே தான் அங்கே ஸ்டாப் பண்ணாமல் விட்டா. ஸோ அப்படியே மயக்கமானதுமே அந்த பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுங்க கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. வேமா அங்கே டாக்டர் பார்க்க வந்தா வேற யாரும் கிடையாது, அது நம்மளோட ஹீரோ தான். ஹீரோயினை பார்த்துட்டு நீ தான் இங்கே டீச்சராக வந்திருக்கியா, உனக்கு என்ன நேரம் எதுவும் சரியில்லாமல் போச்சா, இந்த மாதிரி இடத்துக்கு டீச்சராக வந்திருக்க, இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணாத, இங்கே வந்த எல்லாருமே ஜாப்பை குயிட் பண்ணிட்டு எப்பயோ கிளம்பி போயிட்டாங்க, இதெல்லாம் பிள்ளைங்களே கிடையாது சைத்தானுங்க, சொன்ன பேச்சு எதுவும் கேட்காது, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறவேன்னு அவள் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே லூயின்னு ஒரு பொண்ணு அவனுக்காக சாப்பாடெல்லாமே கொண்டு வரும்போது இப்போ அங்கே இவங்க என்ன புதுசாக வந்திருக்க டீச்சரான்னு சொல்லிட்டு கேட்குறம்போது ஆமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனதுமே அங்கே உனக்காக தான் நான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் நீ வந்து கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நீ கிளம்புன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. இருக்கான் இப்போ அவங்ககிட்ட மட்டும் சிரித்து பேசினா ஏன்ட்ட மட்டும் அப்படியே உருன்னு மூஞ்சி வச்சுட்டு பேசுவானான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ உங்கள் கிளாஸில் எல்லாருமே போய் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பயந்து ஜாப்பை குயிட் பண்ணிவிட்டு எப்பயோ ஓடி போயிருக்கோம் அந்த லேடி அப்படின்றத சொல்லிட்டு சரியான பயந்தாங்குழி அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்துடுறான். என்னப்பா உண்மையிலே வந்துட்டு நான் பயந்தாங்குழியா, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் தான் உண்மையிலே வந்து பயந்தாங்குழிங்க, அதான் ஒரு பர்சன் மேலே எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அவங்க கிளாஸ் நடத்த போனதுமே அப்போ அங்கே அந்த யூக்கு கோவமாயிட்டு யாரை பார்த்து நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சி அங்கே திமிரா பேசுகிறான். ஸோ அதை பார்த்ததுமே அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. ரொம்ப அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கு. ஏன்னா போன டைம் இதே மாதிரி ஒரு பயம் பண்ணதில்லை, போட்டு அங்கே அடின்னு அடி வெளுத்துருக்கா. ஸோ அவனோட போன்ஸ் எல்லாமே நான் இந்த டைம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே பிடிச்சி அமுக்கிட்டு நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ வந்துட்டு ஒரே வாரம் தான் என்னை இங்கேருந்து விரட்டிடு, இல்லைனா நீ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஸ்டூடெண்ட்டாக மாறணும், டயத்துக்கு வந்து ஒழுக்கமாக படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுருக்கா. இந்த சேலஞ்சை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னதும் ஏற்றுக்கலைன்னான்னு சொல்லும்போது ஏற்றுக்கலைன்னா உனக்கு என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டுருக்கா. ஸோ இவன் அமைதியாக போய் எங்கள் டேபிளில் உட்காந்ததுமே என்னப்பா இப்படி அமைதியாக இருக்கான்னு சொன்னதும் நானுமே பார்த்துக்கிறேன் எத்தனை நாளைக்கு இவ இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே வர ட்ரை பண்ணாங்க, கதவு ஓப்பன் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பையன் கயிறை வச்சு கட்டிட்டு அதை இழுத்து பிடிச்சிருக்கான். ஸோ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்து அங்கே சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் ஓங்கி வந்துட்டு எட்டி தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டு அங்கே திறந்து வந்ததும் அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வந்ததுமே சரிப்பா கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க போர்டில் எழுதி போட்டு இருந்தா யாருமே வந்துட்டு கவனிக்கவே மாட்டாங்க. அங்கே விளையாண்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது என்ன புரிஞ்சிருக்கா, உங்களுக்கு யாருக்காச்சும் இதுக்கு ஆன்சர் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட டைம் கேட்டுட்டு இருந்தா ஒருத்தவங்க கூட காது கொடுத்து எதையுமே கேட்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பர்சனலாலாம் ஒவ்வொருத்தவங்களே கூப்பிட்டு அவங்க கேட்டாலுமே யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே டேபிளில் போய் ஓங்கி தட்டிட்டு உங்களுக்கு என்ன காது கேட்குதா இல்லையா, நீங்கள் வந்து பண்ணுற வேலையெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டினதும் எல்லாருக்குமே ரொம்பவே பயமாயிருது. ஏன்னா அந்த டேபிளோட நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது, அப்படியே சுக்குநூறாக நொறுங்கியிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயந்து போயிட்டு உங்களை பார்த்தா என்னமோ எங்களுக்கு டீச்சர் மாதிரி தெரியல, ஏதோ வந்து மாஃபியா கேர்ள் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லதும் இல்லைப்பா நான் வந்துட்டு உண்மையிலே டீச்சர் தான், நீங்கள் வந்துட்டு இந்த பண்ணுற வேலையெல்லாம் வீட்டில் போய் பண்ணிக்கலாம், இங்கே வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்குறத கவனிக்கணும், அமைதியாக ஒழுங்காக நான் சொல்லிக் கொடுக்குறத கவனிங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அப்போ அங்கே லீவ் வந்து மேடம் உங்களோட வந்து இன்றைக்கி ஸ்கூல் எப்படி போச்சு, நல்லா இருந்துச்சா, உங்களை யாராச்சும் வந்து
டார்கெட் பண்ணாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதும், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் பார்த்துக்கன்னு சொன்னதும், உங்கள் பிரதருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை வந்து போட்டு தள்ளிடுவார் அதனால தான் சொன்னதும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, அவன் இந்த விஷயத்தில் தலையிட வேணாம், என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறா. ஸோ அப்போங்க அவங்க பிரதர் அங்கே வந்து நீ பிரச்சனையா உன்னை யாராச்சும் அங்கே ரொம்ப டீஸ் பண்ணாங்களா, பிள்ளைங்க வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேதா, சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு டவுட் ஆகிட்டு, உங்களுக்கு எப்படா இதெல்லாம் தெரியும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே லீவ் வந்து சாரி கேட்குறான். மேடம் இப்படி உங்கள் பிரதர் சொன்னார்னு உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற சைட்டு. ஸோ அங்கே அந்த செக்யூரிட்டி கார்ட்டை ஃபுட்டேஜ் எல்லாம் அங்கே வந்து பார்த்துருக்காங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் பண்ணுற டார்ச்சரில் பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான அங்கே கோவம் வந்திருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோயின்ட்டு இப்போ அங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அவள் ரொம்ப கோவமாகி போயிட்டு, என்னை வந்து பிடிச்ச மாதிரி எதுவும் வாழ விட மாட்டீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸ் ரூமுக்கு போனால் கிளாஸே ரொம்ப அமைதியாக இருக்குது. அதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப அமைதியாக இருக்கானுங்களே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி வந்து அவங்க பிரின்ஸிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவனை ஸ்கூலை விட்டு துரத்த போகிறாங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க வேகமாக போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே அவன்கிட்ட நீ இந்த எம்ப்ளமை திருடினியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே கேட்டுட்ருக்காங்க. நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னாலுமே இவன் தான் கண்டிப்பாக திருடி இருப்பான்னு சொன்னதும் அப்போ அங்கே பிரின்ஸிபலுமே உன்னை வந்துட்டு எவ்வளோ நாள் நாங்கள் பொறுத்துட்ருக்கோம், இதுக்கப்புறமே நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம், உன்னை நாங்கள் ஸ்கூலை விட்டு தூக்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் அங்கே வேகமாக வந்து பிடிச்சாங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, நீங்கள் என்ன அர்த்தத்தில் அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அவன் திருடினதை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அந்த லூயி கண்டிப்பாக இவங்க தான் பண்ணியிருப்பானுங்க அப்படின்றத சொல்கிறா. எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் நீங்கள் எப்படி அவன் மேலே பழிய போடலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நீ ஏதாச்சும் எடுத்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவும் பண்ணலை, இவங்க வேணுக்குனே பொய்யா பழிய போகிறாங்கன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அந்த இன்னொரு பையனுமே வர்றான். அப்போ அந்த லூயி வந்து காமிக்கிறா, பார்த்தே இல்லை உன்னோட கிளாஸ் பசங்க தான் வந்துட்டு இதை தூக்கிட்டு போய் போட்டிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோஸ் காமிச்சதுமே அந்த பையன் சொல்கிறான், இதெல்லாமே பொய்யான விஷயம், அதில் வந்துட்டு எதுவுமே கிடையாது, நாங்கள் வந்து வேஸ்ட்டு தான் கொண்டு போய் போட்டோம், இவங்க வேணுக்குன்னு எங்கள் மேலே பழிய போடுறாங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அந்த லூயி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் இருக்க விடக்கூடாது, இவங்களை வந்து இங்கேருந்து துரத்தி விடுங்க, ரெண்டாவது இந்த கிளாஸ் டீச்சருமே சரி கிடையாது, ஏன்னா இவங்க வந்துட்டு ஒழுங்காக ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கல அதனால தான் சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அவங்களையுமே ஜாப் போட்டு வந்து தூக்குங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்ருக்கா. அப்போ ரொம்ப வந்து நல்ல மாதிரி நீ இதுக்காக நடிச்சிட்ருக்க, நீ இதுக்கெல்லாம் பின்னாடியே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு திட்டிட்டு போனதுமே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஒழுங்கினமாக இருக்காங்கன்னு, எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணுங்கன்னு அந்த லூயி சொன்னதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே கையை தூக்கிட்டு ஓங்கிட்டு வர்றா. ஐயோ அடிக்க போகிறாளான்னு சொல்லிட்டு இவ பயந்து போனதுமே அங்கே ஃபைலை வாங்கிட்டு இந்த எம்ப்ளமை தேடி கண்டுபிடிக்கிறது என்னோட கடமை, அப்படி இந்த பையன் திருடி இருந்தானா கண்டிப்பாக நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், பட் ஒருவேளை இந்த லூயி வந்து பொய்யா வந்து பழி போட்டிருந்தானா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒரு டீச்சர்ன்றதை நீங்கள் மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பட் ஸ்டூடெண்ட் மேலே பொய்யா பழிய போட்டால் நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத அவ சொல்கிறா. கேட்டுட்டு வேறு வழி இல்லைங்க பிரின்ஸிபலுமே ஓகேன்னு சொல்ல வேண்டியதாகிடுது. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே டஸ்ட்பினில் அங்கே தேடிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஷென்மே வர்றான். என்னப்பா நீ வந்து பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம வந்து என்னத்தையும் சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீ வந்து எந்த விஷயத்தையும் சொல்லாத, நீ எப்படியும் அமைதியாருன்னு சொல்லும்போது ஆனால் டீச்சர் வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்களேன்னு சொன்னதும் நீ அவங்களோட பேச்சிலலாம் வர வேணாம், நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லப்போ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லப்போ வேறு ஒன்றும் கிடையாது, இந்த டஸ்ட்பின்லாம் ஆல்ரெடி மாற்றி கொண்டு போயிட்டாங்க, அதுக்கு எங்கேயாச்சும் கொண்டு போய் கொட்டியிருப்பாங்கன்னு சொன்னதும் எந்த இடத்துல கொட்டியிருப்பாங்க அங்கே போய் நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அவங்க வந்துட்டு கிளம்பி போகிறா. அவங்க கார்ட்ஸ் டைமே இங்கே கால் பண்ணி அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டுட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்மளுக்கு வேலை வந்துருச்சுன்னு சொன்னது அவங்க எல்லாருமே நம்மளோட கன் எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியானதும் அதுக்கெல்லாம் தேவை கிடையாது, போய் டிராஸ்பினில் தேடி எம்ப்ளம் எடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் ஐயோ அப்படின்ற சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுத்ததுமே அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கிளாஸ்க்குமே வந்துட்டு பசங்களாக பாருங்கள் கிடச்சிருச்சு அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அதை ஹாப்பி ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ண போனால் அப்போ அங்கே நம்ம லியாங் வந்துட்டு இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அப்போ நான் தான் சொல்கிறேன்ல அவங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லாத, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னத்தை மறைச்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே லியாங் சொல்கிறான், மிஸ்டர் ஜியாங் வந்து இதை கொண்டு போகும்போது தவறுதலாக கீழே விழுந்துருச்சு, எப்பயுமே நம்மளோட கிளாஸ் ரூமை வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அவங்கள பயமுறுத்தணுன்றதுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன், போகிற வழியில் அங்கே ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா, அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னங்க வந்து கிட்னாப் பண்ணி
தூக்கிட்டு போய் அடித்து அந்த பணத்தையுமே என்கிட்ட வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் இந்த வெறும் எம்ப்ளமை மட்டும் தூக்கி நான் டஸ்ட்பினில் போட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் தான் சொன்னனா இல்லையா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இவங்க நம்மளை வந்து ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க, திருட்டு பழி போட்டு எல்லா டீச்சர்ஸுமே ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் தான் அவளுக்கு வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல கவலைப்படாத, அந்த ரவுடி கேங்க நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்கிறா. எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி கிடையாது, நல்லவங்களுமே இருக்க தான் செய்வாங்கன்னு சொல்கிறா. ஸோ பிறகு அந்த லீவ் வந்து அங்கே நீடன் பண்ணிட்டு காதை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட நான் எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் கண்டுபிடிக்க, உங்களால் முடியலையான்னு சொன்னதும் இல்லை மேடம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது இடத்துக்குமே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் யாருன்னு சொன்னதோ, நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டை தூக்கிட்டு வந்து கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணீங்களோ அவங்களோட டீச்சர் தான் நான். உங்களுக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பீங்க, மரியாதையோடு நீங்கள் வந்து இப்போ அந்த காசு எல்லாத்தையும் திரும்ப ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே பயங்கரமான சண்டை வந்துடுது. ஹீரோயின் போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டதுமே போயிட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, எங்ககிட்ட இப்போ எந்த காசுமே இல்லை, ஆல்ரெடி நாங்கள் காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோன்னு சொன்னதும் சரி உங்கள்கிட்ட நான் கடனாக கொடுக்குறேன், அந்த காசை கொண்டு போய் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்றத அவ சொல்கிறா. கிளாஸில் எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இன்னுமே அவங்க வரலையேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த லூயும் அங்கே ஜியாங்குமே வந்துடுறாங்க. இதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா வந்து இந்த பையன் வந்து திருடி இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இவனை தூக்கி வெளியே போடணும், போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உனக்கு இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னமே கிளாஸ் முடிகிறதுக்கு 10 மினிட்ஸ் இருக்குது, அவள் வந்துடுவான்னு சொல்லும்போது ஆமாம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லியாங்குமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே டைம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த லூயி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து அந்த எம்ளமை கொடுத்துடுறா. பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஜியாங் வந்து கேட்குறாரு இது எங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஸ்கூலுக்கு வெளியே ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சுல அதில் தான் இருந்துச்சுன்னு சொன்னதும் அப்போ லூயி கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸே கிடையாது, நம்ம வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லுவோன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அதான் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுல்ல, ஸ்கூலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இதனால் ஸ்கூலோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பலான்னு போனதுமே அப்போ ஹீரோயின் நீ எங்கே போயிட்டுருக்க, நீ தான் வந்துட்டு இப்போ சாரி கேட்டாகணும்னு சொன்னதும் நான் ஏன் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு லூயி கோவப்பட்டதுமே அப்போ அங்கே ஷென்மே ஆமாம் நீ தான் சாரி கேட்கணும், உனக்கு என்ன மறந்து போச்சா, காம்படிஷனுக்கு வந்து ரெடின்னு சொல்லிட்டு பேசினேன், இப்போ தோற்று போயிட்டேன்னா சாரி கேளுன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கே கிளாஸ் ரூமுக்கு வரும்போது பார்த்தா ரொம்ப சூப்பராக அவளோட பிக்சர் எல்லாமே வரைஞ்சி வச்சு அவளை ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு ஹீரோயினுக்கு. அவங்க நாங்கள் தப்பாக நடந்துட்டோன்னு சொல்லிட்டு சாரி எல்லாமே கேட்டுட்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வந்து நல்லபடியாக எல்லாருமே நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வாக்கெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பிறகு இங்கே வந்து டைரக்டர் வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பிரின்ஸிபல்கிட்ட அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது டைரக்டர்னு சொல்லும்போது அப்போ லூயி வந்து ஆமாம்மா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே அவருக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இவ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டுருக்கு. கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவங்க பக்கெட்டில் அங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க தண்ணியை, தலையில் அவர் உள்ளே போனதுமே அங்கே கொட்டி போயிடுது. அதை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவருக்கு பயங்கரமான டென்ஷனாகி போயிடுது. ஸோ இந்த சைடில் அவள் சிரிச்சிட்டே வந்ததுமே நம்ம ஹீரோயின் என்ன எப்போ பார்த்தாலும் நீ எங்கே போனாலும் என்னோட பின்னாடியே சுற்றிட்டு என் கிளாஸவே நீ டார்கெட் பண்ணிட்டுருக்கே, எதுக்கு பண்ணிட்டுருக்க, ஒரு வேளை வந்துட்டு உனக்கு என்ன அங்கே ஷென்மேல வந்து க்ரஷ்ஷா, நீ வந்துட்டு இப்போ எங்களை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறதுக்குன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அங்கே திம்ரா பேசுனதுமே ஹீரோயின் கோவப்பட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும் பயந்து போயிட்டு அப்போ அங்கே ஜியாங்கோட பக்கத்தில் போய் அங்கே வந்து மறைஞ்சிக்கிறா. கிளாஸில் வந்துட்டு பெரிய வந்து பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, டைரக்டர் வந்து இந்த கிளாஸே இருக்க வேணாம் தூக்குங்கன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பாங்க அந்த லூயிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குல்லன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே இந்த டைம் நடக்க போகிற எக்ஸாமில் யாருமே ஃபெயில் ஆகாமல் எல்லாருமே பாஸ் ஆகணும், அப்படி ஆகிட்ட எந்த வந்து கஷ்டமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இருக்கக்கூடாதுன்னு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கப்பா. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் எல்லாருமே நல்லா படித்து பாஸ் ஆகணும், அதுதான், வேறு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொன்னதும் ஐயோ எங்களுக்கு படிக்கிறதே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடி போனதுமே இப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவ்வளோ ஈஸியாக நான் உங்களை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டாங்க. உடனே வந்து அங்கே ஆளுங்களை எல்லாமே வச்சு கிட்னாப் பண்ணி தூக்கிடுறா.
ஸோ அப்போங்க டீச்சர்ஸ் பார்த்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவங்களையும் சேர்த்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னடா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, அவங்க கூட்டிகிட்டு போய் வச்சு அங்கே கிளாஸை வந்து அங்கே டீச்சரை வச்சு நடத்த சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒழுங்காக படிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அவங்கள வந்துட்டு எங்கேயும் நகல விடாமல் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. இப்போ டீச்சர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே டீச்சருக்கு வந்து ஏகப்பட்ட காசை கொடுத்து நீங்கள் டெய்லி இதே மாதிரி பண்ணணும், ஆனால் இதை பற்றி வெளியே வந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே உயிரோடு இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி விடுறான். ஸோ அவங்க ஃபைனலாக ரிசல்ட் டேமே வந்துடுது. அப்போ அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. நம்ம யூவை பார்த்தா 90க்கு மேலே வாங்கியிருக்கான். பட் லியாங் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கான்னு சொன்னதும் அந்த லூயிக்கு உடனே சந்தோஷமாயிருது. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பாஸ் ஆனால் தானே இந்த கிளாஸ் இருக்கும், இப்போ இவன் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டான், ஸோ இதை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். இதில் ஒரு கொஸ்டின் வந்துட்டு தப்பாக வந்திருக்கு, ஸோ அதனால தான் 10 மார்க் வந்துட்டு அந்த இதில் கம்மியாக வந்திருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஸோ இதை நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எல்லாருக்குமே நல்ல மார்க் வரும், அப்படின்னா நம்ம யங்குமே பாஸ் ஆகிருப்பான்ல அப்படின்றத சொன்னதும் ஆமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாற்றிடுறாங்க. கடைசியில் எல்லாருமே பாஸ் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு இந்த லூயிக்கு அங்கே அவ்வளோ ஒரு வயிற்றுச்சலாகி போயிடுது. ஏன்னா கடைசியில் இவ்வளோ இந்த காலேஜை விட்டு துரத்தி விட்டுறலான்னு பார்த்தா அவன் இன்னுமே இங்கேயே இருக்காளேன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷென் நம்ம நைட்டு டின்னர் போகலான்னு சொன்னதும் கண்டிப்பாக நம்ம சொல்லிவிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி சூப்பராக செலிப்ரேட் பண்ணி போய் சாப்பிட்லான்னு சொன்னதுமே எல்லாருமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா அங்கே வீட்டுக்கு வந்தது நம்ம ஜீட்டை எங்கே உன் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அவள் முக்கியமான வேலையாக இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் எப்படியோ பேசி மழுப்பிட்டு போகிறான். பட் இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அதை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஃபோனை கொடுத்து என்ன வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்சதை நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாக போயிடுது எல்லாருக்குமே. அப்போ அங்கே அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு போயிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கால் பண்ணி அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே தாத்தாக்கு அதை கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு, இப்படி டீச்சர் ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு அது சிட்டிலே பெரிய ஸ்கூலுக்குன்னு. அவங்க வீட்டுக்கு வரும்போது அப்போ அங்கே லீவ் வந்து சொல்கிறாரு இப்படி உங்கள் தாத்தா வந்திருக்காருன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே மீட் பண்ணுறதுக்காக வரா. என்ன உன்னை ஆளவே காணோம், எங்கே போனேன், ஏதோ ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதா கேள்விப்பட்டேனே, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, அந்த வாங்க வந்து நான் போட்டு தள்ளிட்டேன்ல, அவங்க பையன் இன்னமே உயிரோட தான் இருக்கான், ஏதோ ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கானா, ஸோ அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே வெளியே பார்த்தா அங்கே நம்ம அவங்க ஃபோனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வர்றான். அப்போ அங்கே லீ இருக்கிறத பார்த்துட்டு ஏய் நீ தானே அந்த கிட்னாப்பர்னு சொல்லிட்டு அவன் பயந்து போனதுமே கொஞ்சம் நீ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் தாத்தாவோட சேர்ந்து வர்றா. சூரியன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கூப்பிட்டதும் உனக்கு என்ன தைரியம் இருக்குது என் பேத்தியை வந்துட்டு நீ பேரை சொல்லி கூப்பிடுவியாடா, நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு பேசினதும் நீங்கள் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே இதான் என்னோட பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் லீமே. அவன் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்ச அவங்க பிரதர், நீ இதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பற்றி வெளியே யார்ட்டையுமே பேசக்கூடாது, அவளோட ஐடென்டிஃபை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே லீ வந்து நீ இதை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வர்றா, நான் கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ளிடுவேன்டா, நீ எதுக்காகடா ஸ்டூடெண்ட்டை போய் மாட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே நம்ம சொல்கிறான் இத்தனை நாளாக எங்களுக்கு ஒரு டீச்சரையுமே பிடிச்சதே கிடையாது, பட் இவங்களை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவங்களை பற்றின விஷயங்கள் எதுவுமே வெளியே வராது அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கோமே ஹீரோயின் வேமா விழுந்தடிச்சு அங்கே ஓடி வந்துட்டு என் ஸ்டூடெண்ட்டை திரும்ப நீங்கள் கிளாஸை விட்டு துரத்தலான்னு பார்க்குறீங்களா, தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு போட்டு பாடாப்படுத்தி எடுத்துடுறா. அவருக்கு பார்த்தா அங்கே வந்துட்டு மூச்சு விட முடியல, என்ன பார்த்தா ஏன் பண்ணிட்டுருக்க நீ விடுன்னு சொல்லும் போது அப்பாங்க நம்ம ஷென் வர்றா, நீ என்ன பண்ணிட்டுருக்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்கள பாராட்டுறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னதும் ஓ அப்படியா மிஸ்டர் ஜியாங், நீங்கள் இதை ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இப்படிலாம் நான் பண்ணியிருக்க மாட்டேங்களான்னு சொன்னதும் நீங்கள் என்னை பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே நான் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்போ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கும்போது லூயும் ஜியாங்குமே அதெல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு அவளுக்கு. அப்படியே தேவையில்லாமல் பேசுனதுமே அப்போங்க நம்ம ஷென் வந்துட்டு கோவமாயிட்டு திட்டுறான். அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டு யார்ட்டையே கால் பண்ணி அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே ஒரு ரிப்போர்ட்டருக்கு நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கா. நம்ம லியாங்கோ யூவுமே அதை எல்லாமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க.
அப்போங்க நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்களே இதனால் வந்து உங்களோட ஐடென்டிஃபை ரிவீல் ஆகாதா அப்படின்றத சொன்னதும், ஐயோ நான் இதை மறந்தே போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் இதுக்கப்புறம் என்னால் இன்டர்வியூ கொடுக்க முடியாது, நான் இப்போ கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், அப்போ அந்த ரிப்போர்ட்டர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபுல் டேவை நாங்கள் வந்து தொடர்ந்து கேப்சர் பண்ண போகிறோம், மக்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும்னு சொன்னதும், அப்போ அங்கே அது என்னோட பர்சனல் லைஃப், அதை எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனால் அந்த ரிப்போர்ட்டர் அங்கே பின்னாடி போக பார்த்ததுமே அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவன் விடுற மாதிரி இல்லை, பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வீடு வரைக்கும் போயிட்டு இது ஜியாங் ஃபேமிலியாச்சேப்பா அப்படின்றத சைட்டு அங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க. பிறகு அந்த லூயிட்ட வந்து அது ரொம்ப பெரிய குடும்பமாக நீ அவங்ககிட்ட போய் வம்புழுக்காது அப்படின்றத சொன்னதும், அதை எப்படி வந்துட்டு அவள் தன்னோட ஐடென்டிஃபை மறைச்சிட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம், அவளை கண்டிப்பாக வந்துட்டு நான் ரிவீல் பண்ணியே ஆவேன், அவள் ஜாப்பையுமே நான் வந்துட்டு இல்லாமல் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம யோ வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஷென் ஹீரோயின்ட்ட வந்து அங்கே வந்து இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவன் ஹெல்ப் கேட்டதுமே என்னோட அட்ரஸ் எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னதும், மிஸ்டர் லூ தான் கொடுத்தாரு அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவங்கள அடித்து நம்ம ஹீரோயின் அங்கே காப்பாற்றிடுறா. ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே அந்த ரிப்போர்ட்டர் அங்கே வந்து அந்த லூயோட சேர்ந்து அங்கே வீடியோ எடுத்துடுறாங்க. இந்த நியூஸ் தான் அங்கே எல்லாமே வைரல் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து அந்த ஸ்கூல்லையுமே இதெல்லாமே தெரிஞ்சதுமே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸ்கூலில் தொடர்ந்து டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே கால் வந்துட்டுருக்கு, ஒரு பெரிய மாஃபியா வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்கூல் டீச்சராக வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லூயும் வந்து பயங்கரமாக வந்துட்டு ஏற்றி விட்டுச்சேக்கா, இவ வந்து ஐடென்டிஃபைவை வந்து மறைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேக்கா, இவ்வளோ மாதிரி தானே இவ ஸ்டூடெண்ட்ஸுமே இருப்பாங்க, அதனால தான் ரவுடிங்களாக இருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டேக்கா, கண்டிப்பாக வந்துட்டு இவ இங்கே ஜாப் பண்ணக்கூடாது, இவ்வளோ ஜாப்பை விட்டு தூக்குங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ஸ்கூலோட வந்து இப்போ அந்த பிரசிடென்ட் வர்றாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, அந்த லூயோட அப்பா தான். அப்போ அந்த ஆளுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு எதிராக தான் அங்கே வந்து பேசிட்டு இருக்காரு. அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கரமான ஃபைட் வந்துடுது. நம்ம ஹீரோயின் தான் அங்கே போய் பிரச்சனையை அங்கே சால்வ் பண்ணி வச்சுட்டு இங்கே மீட் பண்ணுறதுக்காக வர்றா. இதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு அவ சொல்கிறா. அப்போ அங்கே ஜியாங்மே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணதும் அதை பார்த்துட்டு அங்கே அந்த லூய்க்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த ஆள் எதுவுமே காதை கொடுத்து கேட்கறதுக்கு விரும்பலை. நீ வந்துட்டு இப்போ ரிசைன் பண்ணி இங்கேருந்து போகணும், இல்லை அந்த கிளாஸே இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு மாட்டிச்சிருக்காங்க. நாளைக்கே வந்துட்டு ரிசைனேஷன் லெட்டர் வந்தாகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நைட் ஃபுல்லாக அவள் ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது அப்போ அங்கே தாத்தா வந்து நீ ஆல்ரெடி வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுமா, நீ இதை பற்றி கவலைப்படாத, நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அப்போ அங்கே நைட் அங்கே நம்ம யூவும் லியாங்குமே மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நீங்கள் வந்து ரிசைன் மட்டும் பண்ணாதீங்க டீச்சர்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவள் ரிசைன் பண்ணுறதுக்கு லெட்டரை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸில் சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் ரிசைன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கெஞ்சும் போது அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் கோவமாகி போயிட்டு என்னை வந்து ரொம்ப சூடேற்றி பார்க்காதீங்க, மரியாதை எங்கேருந்து போங்க, உங்களுக்காக இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு எப்பயுமே அதிக பிரசங்கித்தனம் தானே பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கூட வந்துட்டு எனக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் எவ்வளோ பெரிய ரிச்சான பர்சன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறா. நைட்டு வீட்டில் வந்து அவள் ரொம்ப சோகமாகவே இருக்கும்போது அவளுக்கு பிடிச்ச கேட்கலாமே கொண்டு வர்றாங்க. பட் அவள் எதுவுமே சாப்பிட்றது கூட விருப்பப்படலை. அப்போ அவங்க தாத்தா வந்துட்டு நீ வந்து எந்த தப்புமே பண்ணலை, நீ உன்னோட டீச்சர் வேலையை எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணலை, நீ எப்படி வந்து தோல்வியை ஏற்றுக்கலாம், நீ இப்போ போய் வந்து எல்லாத்தையுமே உண்மையை வந்து சொல்லணும், நீ போராடணுமான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா கிளாஸ்க்கு அங்கே போனதுமே அப்போ அந்த பிரசிடென்ட் வந்துட்டு அங்கே வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு, அந்த டீச்சர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் நான் வந்து எந்த தப்புமே பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் பேசணும்னு எந்த அவசியம் கிடையாது, உன்னை நான் ஜாப்பை விட்டு தூக்குறேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு அந்த லெட்டர் அங்கே கிழிச்சு போட்டதுமே இதை கிழிச்சு போட்டதுனால என்ன பிரோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஷென் அங்கே வந்துடுறான். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே இது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த லூயி அப்பா எனக்கு நான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல அந்த டாக்டர் இவர் தான்ப்பா அப்படின்றத சொல்கிறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவ ரொம்ப கோவப்படுறா. இப்போ நீயுமே அவ கூட சேர்ந்து ஜாப்பை குயிட் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் என்னை வந்துட்டு இங்கேருந்து தூக்கி போடுறதுக்கு உங்கள் அப்பாவாலையும் முடியாதுன்னு சொன்னதும் அந்த பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு என்ன தைரியம் தான் பேசுவா, இவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்கிறப்ப அங்கே கார்ட்ஸ் வந்துடுறாங்க. இது லூ ஃபேமிலியோட சொத்தாயிருச்சு, எங்களோட லூ ஃபேமிலியோட வாரிசே எங்களோட ஷென் தான், காலேஜ் எல்லாமே இவரோட காலேஜோட பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ உண்மைகள் வெளியே வந்ததுமே அந்த ரிப்போர்ட்டருமே பிடிச்சவங்க கேட்டதும் இது எல்லாமே பண்ண சொல்லி என்னை வந்து ஏற்பாடு பண்ணதே இவ தான் சொல்லிட்டு அந்த பையனை கிட்னாப் பண்ணது எல்லா வேலையும் இவ்வளோ வச்சு தான் நாங்கள் இவளால் தான் நாங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவங்க அப்பா கோவம் ஆகிட்டு உன்னால் எனக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்ப இதுக்கப்புறம் பேசி பிரோஜனம் இல்லை, இவங்க 2 பேர்த்தையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
ஸோ பிறகு ஹீரோயின்ட்ட அப்படி லூ ஃபேமிலியோட பார்ட்டி இருக்குது, அங்கே உன்னோட ஃபியான்ஸே போய் நீ மீட் பண்ணணும்னு தாத்தா சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அவளுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே பார்த்தா அந்த லூயோட சேர்ந்து அந்த வாங்கோட பையன் ஜூன் அங்கே இருக்கான். காமிச்சிட்டு இவ்வளோ தான் நம்ம தூக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கவுமே இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட கேட்டதோ அவன் என்னோட பிரதர் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்டையுமே இங்கே பேசுகிறா. ஃபைனலாக தெரிஞ்சு போயிடுது நம்ம ஷென் தான் வந்து அந்த ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு. கிளாஸ்க்கு போனதுமே அப்போ அங்கே அந்த ஜூன் வந்துடுறான். நான் மிஸ்டர் வேங்கோட பையன், நீ தானே எங்கள் அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸில் இருக்க பசங்க எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நான் அவங்களுக்கு வந்து காப்பாற்றிடுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை கிட்னாப் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு அவங்க மேலே வந்து அந்த துணி எல்லாமே எடுத்து பார்த்தா உள்ளே இருக்கிறது இந்த லூயி தான். நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே வந்து இன்ஜெக்ஷனை குத்தி மயக்கமாக்கிடுறான். அப்படியே இங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போய் கட்டி வச்சுட்டா அந்த லூயி. நீ வந்துட்டு எல்லாத்தையுமே பெரிய லெவலுக்கு ஆளாக்கணும்னு நினச்சேன், பட் நீ ஏன் என்ன உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜுன்மே அங்கே வந்துட்டு அவளை அங்கே போட்டு தள்ளுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டீச்சரை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிளாஸில் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது. பட் எல்லாருமே சோகமாக இருக்கும்போது அவள் இருக்கிற இடம் தெரிஞ்சதுமே காப்பாற்றுறதுக்காக கிளம்பும்போது பட் அங்கே நம்ம ஜீ வந்து ஆளுங்களோட வந்துடுறான். உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, நான் வந்துட்டு பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நடந்தே வேகமாக போயிட்டுருக்காங்க. மொத்தம் முடியல எல்லாராலையும். பட் இருந்தாலுமே ரொம்ப ஸ்பீடாக எப்படியும் அங்கே வந்து நல்ல ரிசல்ட் எல்லாருக்குமே அங்கே கிடச்சிருது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபைனல் அங்கே ஃபோட்டோவுமே கிளிக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.